Hi, hello, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப குளிர்ச்சியான பாதாம் பிசின் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் பாதாம் பிசின். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த பாதாம் பிசினை பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கலாம். 3 பாதாம் பிசினை 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது ஒரு 8 hours நல்லா ஊறணுங்க. 3 பாதாம் பிசின் ஆட் பண்ணதுக்கு இவ்வளோ ஜெல்லி கிடச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் இந்த பால் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஜூஸ் டம்ளரில் 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலுக்கு மேலே கிரேட்டட் நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இது கூட ஆப்பிள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை மேலே சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே கிரேட்டட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸ்தா, வால்நட்ஸ் இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மில்க் ஷேக் கூட தேன் ஆட் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை அப்படியே டம்ளரோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 hours கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. ரொம்ப ஜில்லுன்னு பாதாம் பிசின் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஜில்லுன்னு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா வெயிலுக்கு இதமாக ரொம்ப குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. இந்த வெனிலா எசன்ஸ் கூட பாதாம் பிசினு, அது கூட கொஞ்சம் நட்ஸு, இந்த ஆப்பிள் கட் பண்ணி போட்டது, அது கூட கொஞ்சம் தேன் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்கும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பாதாம் பிசினு, இந்த நட்ஸு, இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்பவே ஆரோக்கியமான இந்த பாதாம் பிசின் மில்க் ஷேக்கை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.